மூவரும் சுகமாகத்தானே வாழ்ந்திருக்க இருந்தாலும் இத்தனை நாட்கள் இல்லாமல் நாடி பாடிக்கொண்டு சந்தோஷமாகத்தானே இருந்தேன். அப்படி இருக்கையிலே இந்த தினத்திலே மனமாகப்பட்டது எப்படி இருக்கின்றது? நித்திரைவா அப்படித்தான் இருந்தாலும் அந்த நித்திரையானது இன்றுதான் வருகின்றதா அல்லது இதுக்கு முன்பு எப்போது வந்திருக்கின்றதா? அந்த நித்திரையானது இன்றுதான் வருகின்றதா என்றைக்காவது வந்திருக்கிறார் என்று கேட்கின்றீர்கள். நித்திரை வருகிறது என்றால் நீ சொன்ன வார்த்தை ஆனா எப்படி இருக்கிறது? ஆனா உறங்கலாம். பகற்பொழுதிலே நித்திரை வந்தால் உறங்கலாம். உங்களை போன்று மாங்கல் இல்லாதவர்கள் பகற்பொழுதிலே உறங்கலாம். என்னை போன்று மாங்கலி உள்ளவர்கள் பகற்பொழுதிலே உறங்கினால் அந்த குடும்பத்துக்கு ஆகாது என்பார்கள். நான் வரவேற்கிறேன். நான் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியா? ஆயிட்டு வாங்க.
அதை கேட்டாதை அதை சொல்வேன் செந்திதி உள்ள எப்படியாமோ நான் உங்கள் துணை மீது வெற்றியை கொண்டு இருக்கையிலே ஒரு அவலத்தனமான அசரீர் உரைத்ததடி அசரீர் உரைத்தது அப்படியா? ஆமா பஞ்சான எங்களுடைய துணை மீது தலை அமர்த்தி நித்திரை கொண்டிருக்கும் நேரத்திலே நீங்கள் கேட்ட ஆசிரியர் வாக்கும் கண்ட கிணவும் தெல்ல தெளிவாக எடுத்துரைத்தால் அல்லவோ எங்களுக்கு தெரியும். ஒன்றுமே புரியலையே. நான் கூறியது அசரீர். ஆமாமா. ஆனால் ஒன்றுமே புரியவில்லை என்றால் உனது கண்ட கிணவானது இதுவோ பகற்காலம். அம்மா வெந்தையான கனவு என்று சொல்றீங்களா அம்மா? பகற்காலத்திலே நித்திரை வரக்கூடாது. பெண்களுக்கு அதுவும் நித்திரை வந்தால் அந்த குடும்பத்திற்கு ஆகாது என்று உரைப்பார்கள். இருந்தாலும் வெந்தையான கனவு சொன்னீங்கம்மா, இது ஒண்ணும் விளங்கவில்லை. என்ன நான் கண்டீங்க அம்மா விந்தியாவை கனவு சொன்னீங்களா? ஒன்றுமே முடியவில்லை அம்மா. விளக்கமாக
விளக்கமாக சொன்னால் தக்க பதிலளிக்கிறோம். தக்க பதில். ஆமாம்மா. நாளைய படிகத்தில் நவரத்ன ஆபரணங்களோடு மாலை வருஷம் என்று உரைத்தார்கள். இப்போது நமது நாட்டிலே மகாபாரத யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, வீரம் உள்ளவர்கள் ஜெயம் பெறுகிறார்கள். ஆமா, வீரத்திலே குறைந்தவர்கள் தோல்வி அடைகிறார்கள். அதனால ஆமா, மாலையும் மாலையும் வரிசையும் கனவுல வரக்கூடாது. அப்படி வந்தால் இது ஆகாத நிகழ்ச்சி. ஆமா, அம்மா அப்படி மாலை வரிசை வந்ததா சொல்றீங்களே, அப்படி கனவுல வந்த பொருட்கள் புதிய பொருளா இருந்ததா அல்லது பழைய பொருளா இருந்ததா? புச்சா பைசா நீங்க கனவுல சொல்றீங்களே, அது புதிய ஆடியா அல்லது பழைய சொல்லுங்களம்மா, விளக்கமா சொல்லுங்க. அருமை தோழிமார், கொண்டு வந்து தட்டு வரிசையில் சேலை மாலையானது ஆமா புதிய ஆடையாக இருந்ததா? பழைய பொருளாக இருந்ததான்னு கேட்கிறோம். ஆமா, புதியதாக மாலை புதியதாக மாலையும் சேலையும் வாசனை நிறுவனம் அத்தரும் உணவு சந்தனம் என்று சொல்லக்கூடிய வாசனை பொருள் கனவுல வரக்கூடாது. புதுசா சேலையும் மாலையும் கனவுல வந்துன்னா கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஆகாத நிகழ்ச்சியை அறிகுறியாக முன்கூட்டியே தெரியப்படுத்துகிறார். இதுவும் ஆகாது. அம்மா இந்த கனவு கண்டதினால் புதிய பொருளை இடையிலே வருதிலிருந்து உன்னுடைய திரேகமானது எப்படி கேட்கணும். இந்த புதிய பொருள் வருதிலிருந்து உன்னுடைய திரேகமானது எப்படி இருக்குது? பெறப்பட்ட கிணவெல்லாம் கண்டமையால் என் திராகமாகப்பட்டது. எப்படி இருக்குது? அம்மா சொன்னது கேட்டியா? நீ கொண்டு முட்டினார் போல் என் திராகமே ஏறிது. என்ன மாதிரி இருந்திருந்து என் உடலெல்லாம் பதறுகின்றது. விறக பத்த வச்ச உடனே ஆமா, அது அப்படியே தந்து போய் நிக்கும். அந்த எரியிற சூழல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தினா திகிதிகள் எரியும். ஆமா, அதே போல் அந்த அம்மா உடல்நிலை இருக்கிறது. கண்கள் இமைகள் படபடன்னு அடிக்கிறது. அதான் இதுவும் ஆகாது. அம்மா இத்தனை கனவுகளா நீங்கள் கனவிலே கண்டபடினால் இந்த கனவானது யாருக்கு நேரும் என்று நினைக்கின்றீங்க? கேட்டு பார்த்தா தெரியும். நீங்கள் யார் வரைக்கிறீங்க? நான் இப்பேற்பட்ட கிணவெல்லாம் கண்டமையா நான் யாருக்கு நேரம் என்று எழுது கொண்டு யாருக்குமே எந்த தந்தை மகன் Yeah.
என்னதான் கேக்குறாங்க அம்மா இதுவரையிலே கண்டது அத்தனையும் அசரின் வாக்கு அசரீர் வாக்கு. ஆகாததுதான். இதுவும் ஆகாத கிணறு. கனவு கண்டன் சொல்றீங்களம்மா ஆமா. அதை சொன்னால் அதற்குண்டான பலாபலன்களை உடனடியாக தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க சொன்னது ஒண்ணும் புரியல. ஆமா அப்படின்னு சொல்லு. ஆமா நீங்க சொன்ன கருவிகள ஒண்ணுமே புரியல. இன்னும் தெளிவா சொன்னா நாங்க பதில் அசரின் வாக்காக இருந்து விட்டதம்மா. கனவு கண்டதை உரைக்கினால் அதற்கு தகுந்த பதில் அளிக்கிறோம். கண்ட கனவை தெள்ள தெளிவாக உரைக்க வேண்டும். நான் இதுவரை உரைத்தது அசரீர் ஆமாமா. தெல்ல தெளிவாக எடுத்து சொன்னால் நாங்க பதில் அளிக்கிறோம். ஆமா. கண்டான் கீழவன் நான் சொல்வேன் ஆகி ஏது ஒரு கண்ண பல்லகியில் என்ன வச்சு கோலம் காட்டவும் மலர் சூட்டவும் ஒரு கண்ண பல்லகியில் என்ன வச்சு கோலம் காட்டவும் மலர் சூட்டவும் கண்ண பல்லகியில் என்ன வச்சு கோலம் காட்டவும் மலர் கண்டனா கனவை என்ன சொல்வேன் சகி? ஏது சொல்வேன் சகி? ஒரு கர்ண பல்லக்கையில் என்னை வைத்து கோலம் காட்டவும் மலர் சூட்டவும் சொல்றாங்க. பல்லக்கில் எத்தனை விதமான பல்லக்கு இருக்குது? பல்லக்கு 3 எங்க மூணு எங்க கை காட்டுற மூணு 3 வகை பல்லக்கு என்ன தெரியாதா? இப்படிதான் காட்டுறேன். 3 வகை. 3 விதமான பல்லக்கு. அது ஒன்று முத்து பல்லக்கு. முத்து பல்லக்கு. முத்து பல்லக்கு எதுக்கு உதவும்னா எதுக்கு? அரசர் காலங்கள் முன்னாள் ஆண்டாள் பெற்ற ராஜராஜ சோழர் அரசர்கள் அரசர்கள் அவர்கள் ஆளுகின்ற பொழுது அரசவை கூட்டத்துக்கு முத்தால் அலங்கரித்த பல்லக்கில் அவர் அமரச் செய்து பல்லக்கில் அவர் செய்தி அரசவைக்கு கொண்டு போய் விடுவாங்க. கொண்டு வாங்க. அரசவை முடிந்தவுடனே முடிந்தவுடனே அதிலே அமரச் செய்து மறுபடியும் வந்து வீட்டு விடுவாங்க. கொண்டு விடுவாங்க. இது அரசர் காலத்துல வரும். ஆமா. அது அடுத்தபடியாக சொன்னாங்க பாரு புஷ்ப புஷ்ப பல்லக்கு. பல்லக்கு. அது வந்து புஷ்பம் வந்து அனைத்து பொருள் நிகழ்ச்சிக்கும் உதவும். மலர்கள். நல்லதுக்கும் உதவுது. ஆமா. இப்ப நம்ம ஐயா இறந்து விட்டார். அவருக்கு மலர் மாலை சூடி இருக்கிறாங்க. ஆமா. பொதுவா வந்து அம்பாளுக்கும் ஐயனுக்கும் தேர் திருவிழாவுக்கு உதவும். உதவுது. அது வந்து புஷ்ப பல்லக்கு. ஆமா. மூணாவது சொன்னாங்க பாரு கர்ண பல்லக்கு. அது வந்து 2 நெடுக்கு நெடுக்கு. ஏய் குறுக்கு குறுக்கு. அது மேல பச்சை தென்னன் நடுக்கு நடுக்கு. அது மேல ஒரு கண்ணு முடி சாமியாரு அது பாடடி பாட யார் பாடுறா? ஆமா. இதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு பாடல் எத்தனை படம் போகும்? ஒரு பாடல எத்தனை படம் போகும்? ஒரே படம் தான் போகும். ஒரே படம் தானே போவோம். அக்கா தங்கைமார்கள் 4 பேர் இருக்கின்றோம். அக்கா தங்கைமார்கள் 3 பேரு. மிச்சம் யார் இருக்குது? நான் தாங்கறேன். அப்ப நீ தான் போய் பாடல அப்ப சாப்பிடணும். நான் தான் பாடுறேன். ஆமா மாமா. அது இல்ல பாட. அம்மா. இதுவும் ஆகாத கிணறு. கண்ட பல்லக்கு கனவிலே வரக்கூடாது. நான் அது மட்டும் கண்டேன். வேற என்ன கேட்டீங்க? ஒரு கல்மே வாழை மாறும் பூவிதன் இல்லட்டி துண்டு துண்டா வட்டி சோறு கொள்ளையிட கண்டி வாழை மரம் பூவிதன் இல்லட்டி துண்டு துண்டா வட்டி சோறு கொள்ளையிட வட்டி பந்தம் கொண்டு என்ன நிலகிட வட்டி பந்தம் கொண்டு என்ன நிலகிட பந்தம் கொண்டு என்ன நிலகிட உத்தர வட்டிடம் உத்தரில அம்மா தடுது கேட்டியா? ஒரு தண்டு வாழம் கொண்டு வந்து பூமியில் நட்டு துண்டு துண்டா வெட்டி சுரை கொள்ளையிடு ஒண்டி பந்தம் கொண்டு என்ன நிலைங்கிட உட்கார் வைத்து முக்காடியை கண்டேன். வாழையில பல வகைப்படும். என்னென்ன வாழை? இலை வாழை, தலை வாழை, குலை வாழை. அதெல்லாம் எதாவது உதவா? இலை வாழை வந்து உணவு பரிமாறத்துக்கு உதவும். ஆமா. ஐயாவுக்கு படகு போட்டுருக்காங்க பத்தியா? பரிமாறத்துக்கு உதவும். வாழைப்பூ பொரியல் சமைத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். வாழைத்தண்டு சக்கரை நோய்க்கு சிறந்தது. அதனால முருங்கை மரத்து மேல ஏறினாலும் பழுக்குன்னு ஓடிச்சுக்கோ. வாய் மரத்து மேல ஏறினாலும் நாறு பூச்சினா சாறு வரும். ஆமா. அது நல்லதுதான். ஆனா சுகப்படாது. அது ஒரு உயிரை காப்பாற்றும். ஆமா. நஞ்சீர் சொல்லக்கூடிய விஷத்தை அகற்றும். அகற்றும். இருந்தாலும் இந்த அம்மா சொன்னது வாழை மரத்தை திருமணத்துக்கு கட்டினா குலத்தள்ள வாழை கட்டுவாங்க. வாழையடி வாழை அந்த குடும்பம் இருக்கட்டும். மஞ்சள் விளையாட்டு விழா கொடுங்க. அந்த பூப்படியை பெண் மேல வரட்டணும். சுப நிகழ்ச்சிகளா அந்த குலத்தள்ள வாழை கட்டுவாங்க. இது வந்து தண்டு வாழை மரம்னா குலைத்தல்லாத வாழை மரம். நமது ரத்னவேல் பிள்ளையாருடைய இல்லத்திலிருந்து நடப்பு நிகழ்ச்சி. அந்த அம்மையார் இல்லத்திலிருந்து அந்த லட்சுமி கலாசம் போய்விடக்கூடாதுன்னு பசு கண்ணு ஓட்டுன்னு வருவாங்க. வாயற்படி ஒரு கம்ம நட்டு தண்டு வாழை மரம் குலத்தல்லாத மரத்தை கட்டுருவாங்க. அந்த பசு கண்ணு ஓட்டு வந்து தட்டு நிறைய புள்ள வச்சு அது தின்னு இருக்கும். உடனே இந்த அம்மா மாங்கல் இழக்க போறாங்க. அந்த அம்மா கிட்ட ஒரு கொடுவா கட்டி கொடுத்து அந்த வாழை மரத்தை 4 துண்டா நறுக்கி 4 திசை போட்டுருவாங்க. இந்த 10 நாள் அந்த அம்மாவுக்கு மஞ்சா குங்குமம் பூஜை இருப்பாங்க. பூ வச்சிருப்பாங்க. ராஜா ராஜா போயிட்டாங்களே.
அதான் சாயங்காலம் உள்ள இட்டு போவாங்க அந்த அம்மாவை. ஆமா. உள்ள இட்டு போய் தாமாட்டாட்டு நிறைய பால் ஊத்தி வச்சிருக்கோம். ஆமா. அந்த நேரத்துக்கு இந்த மஞ்சள் அழுப்பாங்க. அழுக்க மஞ்சள். ராஜா ராஜா. போதே. எப்போ போதே. அது கை அங்க வைக்கிற கை அப்படி சொல்லடா. மாறு குட்டு அடிச்சுக்குவாங்க. ஆமா ஆமா. அப்படியே அடிச்சுக்கிறாங்களா? பட்ட மலரத்து போடுவாங்க. வழியில கேட்டி பால் தட்டுல போடுவாங்க. இந்த மாங்கல்யத்தை கேட்டி போடுறாங்க. இது மொத்தம் என்ன நடக்கும்? ஆகாத சகுனம். அந்த நேரத்துல அந்த அம்மா மஞ்சள் குங்குமம் போது நடிச்சுப்பாங்க. செய்யறது யாரு? கவுரில்லாதுங்க. கவுரில்லாதுனா தெரியாதா? தெரியாதா? தும்பில்லாதுங்க. அப்படியே தெரியாதா? அடி முண்டைக்கு முண்டை. யார் மாடு முண்டற டேய்? அந்த முண்டைக்கு தான் அது செய்யறது. அப்படி சொல்லு. மாங்கல்யம் கணவனை இழந்தவங்க தான் செய்வாங்க. அதுலயே கணக்குது. 3 5 7 9 11. அப்படினா என்ன? நான் வாழ்க்கையில புள்ளியா பொண்ணு தாலி வாங்கணும் தான் பழகம். எத்தனை தாலி ஆடுறதுக்குடா? நான் கடையில போய் வாங்கல. இந்த தாலி தான் வாங்கிக்கிறேன். எத்தனை தாலியா? அது கணக்கே இல்ல. அட அப்பா, இதுவும் ஆகாத சகுனம். இதுவும் ஆகாதுன்னு உன்னை நான் கேளு. ஆகட்டும். அம்மா, இதுவும் ஆகாத கிணவுமா? இதுவும் ஆகாத கிணவா? ஆமாம்மா. ஒரு ஊரையில்லா வீட்டில் தீபமை அமரை கொண்டாட அடித்தர்கள் பெண்கள் எல்லாம் ஊரையில்லா வீட்டில் தீபமை அமரை ஊரையில்லா வீட்டில் தீபமை அமரை ஒதிகார் பான்னாரா மாலை மடி மேல ஒரு டைலாக் ரொம்ப நேரம் வந்தீங்கன்னா யாரா இருக்குங்களா சீன் வருது ஒரு சீன் எடுத்த மாதிரி பொன்னூரி வந்து சந்திங்க எனக்கு சமந்தி பூ வரலாச்சா எனக்கு முளைக்கான நடத்து ராஜா ராஜா எனக்கு முன்னரும்பு ராஜா எனக்கு அந்த மூல திரும்ப சொல்லு எனக்கு முன்னரும்பு ராஜா பாரிசுகள் கேஜித்த நாய்ங்க போன